நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெய் பேட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம புது காக்டெயில் எல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம கேஜஸ்லாம் எங்கே வைக்கிறோன்னு வச்சுட்டு ஒரு ஃபார்ம் டூர் போடுறேன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதனால் நம்ம எல்லாம் செட்டப்லாம் மேக்ஸிமம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே எல்லாம் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாம் செட் ஆகியிருக்காங்க. அதனால் நம்ம கேஜஸ்லாம் எப்படி செட் பண்ணியிருக்கோம், எந்தெந்த பேட்ஸ் எந்த ஏரியாவில் இருக்குது நம்ம ஃபார்முக்குள்ளே அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபார்முக்குள்ளே என்ட்ரானே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு கேஜ் தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து அதை சிக்ஸருங்கிற ஃப்ரீ ஃபைட் கேஜை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம காக்டெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காக்டெயில் செட்டப் எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு பேட்ஸாக நம்ம பார்த்துட்டே போயிடலாம். காக்டெயில் செட்டப்பில் பார்த்திங்கன்னா நம்ம பழைய 3 கொண்டரை கேஜ் 3 பார்ட்டிஷன் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டோம். நம்ம லெஃப்ட் சைடில் செட் பண்ணி வச்சதில் பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் மாட்டும் போதே நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் வீடியோ பார்த்தது உங்களுக்கு தெரியும். ப்ரீடிங் பாக்ஸ் மாட்டும் போதே பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் தான் இருந்துச்சு, ஃப்ரண்ட்லேயா சைட்லையான்னு. அப்புறம் எல்லாமே சைட்லேயே மாட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை பேர் இருக்குது, எந்தெந்த பேர் பாக்ஸில் என்ன சிக்ஸ் இருக்குது, எக் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 1, 2ன்னு நம்பர்ஸும் கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பாக்ஸில் பார்த்திங்கன்னாவே தெரியும். ஏன்னா இப்போ நோட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நோட் எடுத்தோன்னா ஒவ்வொரு டைமும் யாராவது சிக்ஸ் வாங்க வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பாக்ஸாக திறந்து அதில் சிக்ஸ் இருக்கான்னு பார்க்குற மாதிரி இருக்குது. பேரண்ட்டையும் கொஞ்சம் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தோணுது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஐடியா கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த 3ஆம் நம்பர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மேட்டிங் ஆகிருக்கு, எக் வச்சுருக்கு அப்படின்னா எக் வச்சுருக்குன்னு நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்ஸ் எத்தனை ஹேட்ச் ஆகுது, எத்தனை டேஸில் ஒருத்தர் மைனூட்டாக அந்த சிக்ஸோட டேட்ஸ்லாம் கேட்குறாங்க. நம்ம மேக்ஸிமம் முதல்ல வந்து கம்மியாக இருக்கும்போது ஒரு 15 பேர் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம். இப்போ இத்தனை பேர் இருக்கும்போது எதில் எத்தனாம் தேதி ஹேட்ச் ஆச்சு, அது எந்த சிக்ஸு வந்து 12 நாள் ஆச்சா 13 நாள் ஆச்சா அப்படிங்கிறது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகுது. இப்படி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நோட்டில் எடுத்து நம்ம இப்போ எக் வச்சுருக்கு, இந்த இத்தனாம் தேதி எக் வச்சுருக்கு, ஃபஸ்ட்டு சிக்கு இத்தனாம் தேதி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணியிருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம பிலிப்ஸோட 200 வாட்ஸ் பல்பு. ஏன்னா மேலே மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குளிர் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்னிங் 6 o'clock இப்போ ரொம்பவுமே குளிராக இருக்குது நம்ம எந்திரிக்கும் போதே. அதனால் பார்த்திங்கன்னா இந்த லைட் போட்டு தான் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா ஹீட் ஆகிடுது ஏரியா. ஒரு 1/2 an hourக்கு ஒருக்கா நம்ம ஆஃப் பண்ணி கூட போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 10-11 ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டு கொஞ்சம் வெயில் வரும்போது நம்ம அந்த லைட்டு ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லாவே பேட்ஸுக்கு ஒரு ஹீட்டான சர்ஃபேஸ் கொடுக்குது இந்த லைட்டு. நான் முன்னாடி நம்பர் செட்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சீனியர்ஸ்லாம் சொன்னது இந்த மாதிரி டேக் தான் ஒன்று வந்து இப்போ ஆரஞ்சு டேக் ஒன்று, ரெட் டேக் ஒன்று வாங்கிக்கிங்க. ரெட் கலரில் இருந்துச்சுன்னா எக்ஸ் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருந்ததுன்னா சிக்ஸ் இருக்குங்கிற மாதிரி டேக் ஒன்று தொங்க விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடியா கொடுத்துருந்தாங்க. சரி, நான் அந்த ஐடியாவும் பண்ணேன். அது போக நம்ம இந்த சிக்ஸ் டேட்டெலாம் வந்து நம்ம சிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வெளியே இந்த டேக் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் சிக்ஸு ஹேட்ச் ஆச்சா மேட்டிங் ஆச்சா அந்த டேட்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும்னா நம்ம அந்த இது மாதிரி டேட்ஸ் போட்டு இது பண்ணிக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்காக தான் இந்த பார்த்திங்கன்னா இதில் நம்ம டேக் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் சிக் இருக்குது. பேரண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது டயட் பார்த்திங்கன்னா நம்ம சோளக்கருது கொடுத்துருந்தோம். நல்லாவே சாப்பிட்டு வந்து சிக்குங்க நல்லா ஃபீட் பண்ணியிருக்காங்க. இந்த பேர் பார்த்திங்கன்னா முதல்ல 3 சிக்கு ஹேட்ச் பண்ணியிருந்துச்சு, 2 சிக்கு ஹேண்ட் ஃபீடிங் போயிடுச்சு, 1 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. நல்லாவே பேரண்டிங் பண்ணியிருக்காங்க. கிராப் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு அது வந்து ஃபீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத. இந்த டேக்குமே பார்த்திங்கன்னா அவங்க ஐடியா கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டோக்கன் வாங்கி அதில் ஹோல் போட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் எப்போவுமே பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி ஐடியா பண்ணலாம், எப்படி குறைக்கலாம், அப்படி ப்ரைஸிங்கை செலவு பண்ணாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஐடியா கொடுப்போம் நம்ம ஃபார்மில். இது எப்படி இப்போ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பழைய அட்டை இருந்துச்சு, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயராக கட் பண்ணி அதில் வந்து நம்ம எழுதி பின்னாடி வந்து ஆரஞ்சு கலர் கம்டே போட்டி அது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா 1, 2ன்னு பிரிண்ட் எடுத்து தான் நம்ம வந்து நம்பர்ஸ் எல்லாமே ஒட்டியிருக்கோம். மேக்ஸிமம் ஒரு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது எவ்வளோ தூரம் கம்மியான இதில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஐடியா பண்ணுவோம். மற்றவங்களுக்கும் சொல்லும் போதும் அதே ஐடியாஸ் தான் வந்து நம்ம வீடியோஸில் சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆஃப்ரிக்கன் வந்து தினை வேஸ்ட் பண்ணுறத ரொம்பவுமே ரெடியூஸ் பண்ண முடியாமல் நானும் போராடிட்டு இருந்தேன். எல்லாம் நிறைய பேர் அந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடர் வாங்கிக்கிங்க அது வாங்கிக்கிங்கன்னாங்க. 350 ரூபா அது எதுவும் செலவு பண்ணுற முடியாதுன்னு தான்
நம்ம வெறும் 5 ரூபாயில் ஒரு சாக்லேட் பாக்ஸில் எவ்வளோ தூரம் தானே வேஸ்ட் ஆகாமல் காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஐடியா பண்ணி அந்த வீடியோஸ் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இன்னும் பார்த்திங்கன்னா 44வது இப்போ பாக்ஸோட பார்த்திங்கன்னா நம்ம 4 பார்ட்டிஷன் கேஜ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைன் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த 3 பார்ட்டிஷன் கேஜ் ஓல்டு கேஜ் ஒன்று வச்சுருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா 47 வரைக்கும் இந்த கேஜ் முடிஞ்சிடும், 3க்கு 1.5 கேஜெல்லாம். அப்புறம் நம்ம ஆஃப்ரிக்கன் கேஜ் 2க்கு 1.5 கேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 பேர் மட்டும் இதில் விட்டுருக்கோம். ஒரு சைடு 3 பேர் விட்ற சைடில் பார்த்திங்கன்னா கண்ணூர் ஒரு பேர் விட்டுருக்கோம். அதில் நம்ம கண்ணூருக்கு மட்டும் ஒரு பெரிய கேஜ் தான் சரி பண்ணணும்னு நினச்சோம். இப்போ டைம் இல்லாதனால இதிலே விட்டு வச்சுருக்கோம். 2 பேருமே நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்காங்க. எப்படி ரிசல்ட் இருக்குன்னு அப்புறமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆப்போசிட்டில் இருக்கிற 3 பார்ட்டிஷனுமே பார்த்திங்கன்னா கீழே 1 2 3 48 49 50 நம்ம காக்டெயில் பேரோட 50 பேருமே இந்த செட்டப்பில் வந்துடுது. அப்படியே நம்ம காக்டெயில் பேர்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணூர் பேர் இருக்குது, ஸ்மால் கண்ணூரோட 2 பேர் வந்து இங்கேயுமே, அந்த ஒரு பேர் வந்து நம்ம முதல்ல பார்த்தோம்ல அங்கே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பார்ட்டிஷனில் வந்து நம்ம டேமடு பேர் லக்கியுமே, அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைனாப்பிள் கண்ணூர் ஒன்று போட்டிருந்தோம். இது எல்லோ சைடர் கண்ணூர். அப்படி கீழ் பார்ட்டிஷனில் பார்த்திங்கன்னா நம்ம பைனாப்பிள் கண்ணூர் பேர் தான் இருக்குது. 2 பேரும் பிடிங் பாக்ஸில் இருக்காங்க. நான் அவங்களோட அப்டேட்ஸ் வந்து பின்னாடி கொடுக்குறேன். நம்ம இந்த ஃப்ரீ ஃபயர் கேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இறங்கின பைனாப்பிள் கண்ணூர் சிக்கு, காக்டெயில் சிக்ஸ்லாம் போட்டிருக்கோம் மேல் பார்ட்டிஷனில். அது இல்லாமல் நம்ம ஜாவாவோட ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசிங் பெருசாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இந்த பெரிய கேஜில் போட்டிருந்தோம். மீட்டிங் ஆகியிருந்தாங்க. அவங்களோட ரிசல்ட்டு உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். அப்படியே நம்ம அந்த பழைய கேஜில் வந்து லெஃப்ட் சைடு திரும்பினா ஸ்டோரேஜ் ஏரியா. அது இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸு ப்ரீடிங் பாக்ஸு, சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீடு, தெனை இதெல்லாமே வந்து இங்கேருந்து வச்சுக்கிறோம். நம்ம இந்த ஸ்பேசிங்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2 ட்ரம்மில் ஒரு ட்ரம் பார்த்திங்கன்னா நம்ம சீட் மிக்ஸ் இருக்குது, இன்னொரு ட்ரம்மில் நார்மல் தெனை இருக்குது. நம்ம சீட் மிக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம சன்ஃப்ளவர் சீடு, ஓட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணல, அதெல்லாம் செப்பரேட்டாக இருக்கிறனால தான் நம்ம வந்து சின்ன பாட்டில் வச்சுருக்கோம். நம்ம சீட் மிக்ஸ் கொஞ்சம் போட்டு வைக்கும்போது இதை அப்படியே நம்ம சைடில் போட்டு வச்சிடுறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துட்றோம். இது பார்த்திங்கன்னா ஓட்ஸு. அப்படியே பின்னாடி திரும்பினா பார்த்திங்கன்னா நம்ம லவ் பேர்ட் செட்டப் இருக்குது. இந்த பக்கம் இருந்து கிளார் அடிக்குதுன்னு உங்களுக்கு நான் அந்த பக்கம் இருந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த ஸ்பேஸில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் செட்டப் போட்டிருந்தோம். இப்போ ஃப்ரிட்ஜ் செட்டப்பில் எடுத்துகிட்டு நம்ம பேர்ட்ஸை கொண்டு வந்தாச்சு. நம்ம ஃப்ரிட்ஜு போடுறதுக்கு இடம் இல்லாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபிஷ் ப்ரீடிங் வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கேஜஸும் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டே இருந்தீங்க. ஏன்னா இப்போ உள்ள கேஜ் செய்கிற அளவுக்கும் இடம் இல்லை. ஏன்னா ரோல் வாங்கி நம்ம வந்து மடித்து தட்டுறிட்டு இருந்தோம்னா பேர்ட்ஸில் ரொம்பவே பயப்படுவாங்க. இந்த முதல் வந்து இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பேஸிங் இருந்தனால நம்ம கேஜஸ்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். இப்போ கேஜ் செய்கிறதுக்குமே இடம் இல்லாதனால பார்த்திங்கன்னா நம்ம கேஜும் செய்கிறதில்ல. உங்களுக்கு கேஜ் செய்கிறதில்ல ஐடியாஸ் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், எப்படி நான் செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். நம்ம கேஜஸ் மட்டும் இப்போ பண்ணுறது இல்லைங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸு கூண்டுக்கு இருந்தோம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கன் கூண்டு செட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 8 பேர் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுன்னு, ஒரு பேர் மட்டும் பேக் சைடில் இருக்குது. பேக் சைடில் நம்ம பழைய காக்டெயில் பக்கத்துலேயே ஒரு பேர் விட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்மகிட்ட இறங்கின லவ் பேர்ட் சிக்ஸு. நம்ம அந்த பெரிய ஃப்ரீ ஃபயர் கேஜில் விட்டோம்னா ரொம்பவே பிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னு இந்த ஒரு கேஜ் இருந்துச்சுன்னு இதில் விட்டுருக்கோம். நெஸ்ட் அவுட் ஆனது மட்டும் எடுத்து நம்ம இதில் தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். நெஸ்ட் அவுட் ஆட வேண்டியதும் இருக்குது சிக்ஸ் எல்லாமே.
ஃபிஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கபீஸில் ஒரு 2 பேரா 3 பேராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 10 ஃப்ரைஸ் பக்கம் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக ஃபிஷஸ் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அடல்ட்டை மட்டும் கொடுத்துட்டு எல்லா ஃப்ரைஸையும் வெளியே அவுட்டரில் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுருந்தோம். ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதையுமே காலி பண்ணிவிட்டு இப்போ இருந்த கொஞ்சம் இருக்கிற ஃப்ரைஸை மட்டும் காப்பாற்றலான்ங்கிறதுக்காக உள்ளே வச்சுருக்கோம். அதுவுமே செட்டப் ஒன்று மாற்றி போடுறேன். அது உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக போட்டு விட்றேன். பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார்னரில் வச்சுருந்தோம். நம்ம ஒரு 3 நாளாக தொடர்ந்து நைட்டு ஃபுல் மழை பெஞ்சதில் பார்த்திங்கன்னா மேலேருந்து தண்ணி விழுந்து என்னாச்சுன்னா அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நம்பி உள்ளே இருந்த தண்ணி, ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு. ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ள 4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருந்த ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டு எல்லாமே இதில் போட்டு தான் நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு. அது மேலே ஒரு மூடி போட்டு தான் வச்சுருந்தேன். அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா தண்ணி மழை நைட் ஃபுல்லாக பேஞ்சதில் நிறையா தண்ணி வந்து நம்பி எல்லாம் வெளியே போயிடுச்சு. அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன பிளான்ட்ஸ் வீட்டுக்கு தேவையானதும் நம்ம பேட்ஸுக்கு தேவையானது எல்லாமே இங்கே அவுட்டரில் தான் வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சிண்டெக்ஸில் வச்சுருந்த ஃபிஷஸ்லாம் எடுத்துகிட்டு அதில் மண் போட்டு நம்ம பச்சை பயிர் வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டு விட்ருந்தோம். அருமையாக வளர்ந்துட்டு வந்துச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா தண்ணி மழை வந்ததில் மேலேருந்து தண்ணி விழுந்ததில் எல்லாமே இதாகிடுச்சு. செடி எல்லாமே படுத்து போச்சு. தண்ணி ஃபுல்லாகவே நம்பிடுச்சு. அதுவும் 2-3 ஓட்டை போட்டாலுமே தண்ணி வெளியே வராமல் கொஞ்சம் இது பண்ணிச்சு. அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி இப்போ தான் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூச்சி பிடிச்சிருச்சு. இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டையாக அது ஒரு பூச்சி பிடிச்சிருக்கு. அந்த பூச்சியை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா பச்சை பயிர் பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம பேட்ஸ் சாப்பிட்டுட்டு மிச்சமான பச்சை பயிரெலாம் சும்மா இருக்குதுன்ட்டு சும்மா லைட்டாக போட்டுவிட்டு இருந்தது. நல்லாவே வந்துச்சு அப்படிங்கிறக்காக தான் சரின்னு போட்டோம். ஏன்னா பச்சை பயிரோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கிலோவே 130 ரூபா பக்கம் ஆயிடுச்சு. பேட்ஸ் ப்ரைஸ் ஏறுதோ இல்லையோ அதோட தீவனத்தோட ப்ரைஸ் மட்டும் ரொம்பவே ஏறிட்டே இருக்குது. தினம் பார்த்திங்கன்னா கிலோ இப்போ 80 ரூபா ஆகிப்போச்சு. ஆனால் அதுக்காக நம்ம பேட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஐட்டத்தையுமே நிறுத்துறதில்ல. அதாவது அதுக்கு கொடுக்குற உணவை வந்து நம்ம கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ப்ரீடருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாங்க வர நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் வந்து இந்த ப்ரீடிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போக முடியும். ஃபார்மில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மி தான். அதனால் ரொம்பவுமே ப்ரைஸிங் கம்மின்னு கேட்காதீங்க. மேக்ஸிமம் எங்களால் என்ன பெஸ்ட்டு பண்ண தெரிய முடியுமோ அது மாதிரி தகுந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஃபார்ம் டூர் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபார்ம் செட்டப்பு, கேஜ் செட்டப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு பேட்ஸ் வளர்த்துறாங்க இல்லை பேட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரியான பேட்ஸ் ப்ரீடிங் டிப்ஸ் வீடியோஸ் அண்டு சேல்ஸ் வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துலேயே கூட பெல் பட்டன் அமுத்திட்டிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.